புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2ஆம் கட்ட தேர்வு நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவில் 25 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 23 பேர் ஏனம் பகுதியை சேர்ந்தவர்களும் தலா ஒருவர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதற்கு அதிமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடந்து முடிந்த உதவியாளர் பணிக்கான நியமன தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களில் ஏனம் பிராந்தியத்தில் இருந்து மட்டும் 23 பேர் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் என கேள்வி எழுப்பினார். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. எனவே இந்த தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு மறு தேர்தல் நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிமுக தலைமையின் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். 23 நபர்கள் ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மீதி 2 பேர் மட்டுமே புதுச்சேரி, காரைக்கால், மாகே பிராந்தியத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 பேர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இது ஒவ்வொரு பணி நியமனத்தின் போதும் அதான் இந்த 3 பிராந்தியத்துல இருந்து 2 பேர்ல செலக்ட் ஆகிறாங்க. ஒரு ஆள், ஒருத்தர் பாண்டிச்சேரி, ஒருத்தர் காரைக்கால் செலக்ட் ஆகிறாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 23 பேர், 23%. கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, நீங்க இப்பெல்லாம் கேபிள் தான் நடத்துமே எடுத்துட்டேன். அது ஒரு சட்டமன்ற தொகுதி தான், அதே தான் ரீஜியன். என்னமா? ஆமா, இந்த பிரிவுல மட்டும் 25 பேருக்கு பயன்பெறுவாங்க. 10%. மொத்தம் 256. அதுல 10% 25 பேர். இந்த 25ல ஏனம் பிராந்தியத்துல மட்டும் 23 பேர் செலக்ட் ஆகிறாங்க. மீதி இருக்கிற 3 பிராந்தியத்துல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகிறாங்க. போட்டு பாருங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் EWS, அது சம்பந்தமா மொத்தம் 25 பேர் கொடுக்குறாங்க. இந்த 25 பேர்ல எல்லாமே ஏனத்தால் தான். 23 பேர், 2 பேர் தான் பாண்டிச்சேரி ஆளு. இது தொடர்ந்து இது போல தவறுகள் இந்த அரசுல நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டும் அரசு பணியில இது போன்று முறைகேடு நடக்கும் போது அதிமுக சார்பில் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனு மீது முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இப்ப இதுல முக்கியமான காரணம் என்னன்னா, மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு பிரிவுல பயன்பெறாதவர்கள் எந்த கேஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு பிரிவில் பயன்பெறாத அவங்க அந்த சர்டிபிகேட் கிடைக்காதவர்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த பிரிவுல அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி, அதுதான் அதுல ஆக்டிவிட்டி.